2.7 ஆன்ம தாகமும் முதல் தரிசனமும். இந்தக் காலத்தில் கதாதரரின் செயல்கள் 1. கதாதரர் மிகவும் சிறியவராக இருந்தபோது அவரது தந்தை காலமாகிவிட்டதால் தாய் சந்திரமணி, அண்ணன் ராம்குமார் ஆகியோரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். கதாதரரை விட ராம்குமார் ஏறக்குறைய 31 வயது மூத்தவர். அவரை தந்தைக்கு சமமாக மதித்து வந்தார் கதாதரர். தந்தை போல் அன்பு காட்டிய சகோதரரின் திடீர் மறைவு அவரை அளவு கடந்த துயரத்தில் ஆழ்த்தியது. இந்த மரணம் வாழ்வு நிலையற்றது என்பதை அவரது மனத்தில் பதிய வைத்து, அவரது தூய உள்ளத்தில் எந்த அளவிற்கு துறவின் கனலை தூண்டியிருக்கும் என்று யாரால் கூற இயலும்? இந்த நிகழ்ச்சிக்குப் பின்னர் கதாதரர் அன்னை காளியின் வழிபாட்டில் மிகவும் ஆழ்ந்து ஈடுபடலானார். அன்னையை காண வேண்டுமென்ற தனியாத தாகம் கொண்டவனுக்கு உண்மையிலேயே அன்னை காட்சியளிப்பாளா என்ற கேள்வி அப்போதிலிருந்து அவர் மனத்தைக் குடைய ஆரம்பித்தது. நாள்தோறும் பூஜை முடிந்தவுடன் அன்னையின் முன் அமர்ந்து சூழ்நிலையை மறந்து அவளது எண்ணத்தில் மூழ்கியிருப்பார். ராமபிரசாதர், கமலாகாந்தர் போன்ற பக்தர்கள் இயற்றிய பாடல்களை தம்மை மறந்து பாடியபடியே அன்புப் பெருக்கில் ஆழ்ந்து விடுவார். வீண் பேச்சுக்களில் துளி நேரத்தை வீணாக்குவதையும் அடியோடு வெறுத்தார். இரவில் கோயில் கதவு சாத்திய பிறகு யாரும் அறியாவண்ணம் பஞ்சவடியின் அருகிலிருந்த வனத்தினுள் சென்று அன்னையை தியானிப்பார். அதைக் கண்ட ஹிருதயரின் கவலையும் சங்கல்பமும். 2. கதாதரரின் இத்தகைய வினோத செயல்கள் ஹிருதயருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் என்ன செய்ய முடியும்? சிறுவயதிலிருந்தே கதாதரர் தாம் நினைத்ததை செய்து முடிக்கும் இயல்புடையவர் என்பதும் யாரும் அவரை தடுக்க முடியாது என்பதும் ஹிருதயருக்கு தெரியாதவையல்ல. எனவே கதாதரரை தடுக்க அவர் எந்த முயற்சியும் செய்யவில்லை. அதே வேளையில் கவலையை வெளிப்படுத்தாமல் இருக்கவும் இயலவில்லை. இருதலை கொள்ளி எறும்பாக தவித்தார் அவர். கதாதரரின் வினோதப் போக்கு அதிகரிக்கலாயிற்று. இரவில் உறங்காமல் படுக்கையை விட்டு எழுந்து எங்கோ சென்று விடுவார். ஹிருதயரின் கவலை அதிகமாயிற்று. இரவில் உறங்காவிட்டால் கோயிலில் எப்படி பூஜை பணியை சரிவர செய்ய இயலும்? கதாதரர் உண்ணும் உணவின் அளவும் குறைந்துவிட்டது. உணவையும் குறைத்து உறக்கத்தையும் தவிர்த்து எத்தனை நாள் உடல் நலத்துடன் ஒருவர் வாழ முடியும்? இனியும் தாமதிப்பதில் பயனில்லை என்று எண்ணிய ஹிருதயர் கதாதரரிடமே இதுபற்றி பேச முடிவு செய்தார். 3. அந்தக் காலத்தில் பஞ்சவடியின் நிலை. அந்த நாட்களில் பஞ்சவடிப் பகுதி தற்போது இருப்பதைப் போல் இல்லாமல் அடர்ந்த காடாக இருந்தது. பெரிய குழிகளும் நெருக்கமான புதர்களும் மண்டிக் கிடந்தன. அது ஒரு அடர்ந்த காடு என்பதுடன் மயானமாகவும் இருந்ததால் பகலில் கூட மக்கள் அந்த வழியாக செல்ல அஞ்சினர். சென்றாலும் தப்பித்தவறிக்கூட யாரும் காட்டிற்குள் நுழைவதில்லை. இரவிலோ பேய் பிசாசு பயத்தால் யாரும் அந்த பக்கம் தலை வைத்தும் படுப்பதில்லை. அந்த காட்டிற்குள் நெல்லி மரம் ஒன்று வளர்ந்திருந்தது. அது சற்று தாழ்வான பகுதியாக இருந்ததால் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற ஒருவரை உயரமான பகுதியிலிருந்து பார்த்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. இரவு வேளைகளில் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து கதாதரர் தியானத்தில் ஈடுபடுவார். நள்ளிரவில் காட்டில் சென்று என்ன செய்கிறீர்கள் என்று ஹிருதயர் கேட்டல். கதாதரர் இரகசியமாக எங்கு செல்கிறார் என்பதை காண விரும்பிய ஹிருதயர் ஒரு நாள் அவர் புறப்படும்போது அவருக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தார். கதாதரர் நேராக காட்டிற்குள் சென்றார். அவரை தொடர்ந்து சென்றால் ஒருவேளை கோபம் கொள்வார் என்றெண்ணி ஹிருதயர் அதற்கு மேல் செல்லவில்லை. கதாதரரை அச்சுறுத்தும் எண்ணத்தோடு அவரை சுற்றிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கற்களை எரிந்து பார்த்தார். கதாதரரோ திரும்பி கூட பார்க்காமல் காட்டினுள் சென்றுவிட்டார். முயற்சி பலிக்காததால் ஹிருதயர் அறைக்கு திரும்பினார். அடுத்த நாள் ஓய்வாக இருக்கும்போது அவர் கதாதரரை அணுகி, ஆமாம், நீங்கள் இரவில் காட்டிற்குள் சென்று என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். அங்கு நெல்லி மரம் ஒன்று உள்ளது. அதன் கீழ் அமர்ந்து தியானம் செய்கிறேன். நெல்லி மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்பவர் நினைப்பவை நிறைவேறும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன என்று பதிலளித்தார் கதாதரர். ஹிருதயர் கதாதரரை அச்சுறுத்த முயற்சித்தல். இந்த நிகழ்ச்சிக்குப் பின் கதாதரர் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்யும்போதெல்லாம் கற்கள் வந்து விழுதல் போன்ற தொல்லைகள் அடிக்கடி ஏற்பட்டன. எல்லாம் ஹிருதயரின் செயல் என்று தெரிந்திருந்தும் கதாதரர் அவரிடம் இது பற்றி எதுவும் கேட்கவில்லை. எதனாலும் கதாதரரின் செயலை தடுக்க முடியாததைக் கண்ட ஹிருதயரின் பொறுமை எல்லை மீறிவிட்டது.
எனவே ஒரு நாள் கதாதரர் காட்டிற்குள் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் ஹிருதயரும் அவர் என்னதான் செய்கிறார் என்பதை கண்டே தீர வேண்டும் என்ற முடிவுடன் ஓசையின்றி அவரை தொடர்ந்து சென்று சற்று தொலைவில் இருந்தபடியே கவனித்தார். அங்கு அவர் கண்ட காட்சி அவரை திகைப்படையச் செய்தது. ஏனெனில் நெல்லிமரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த கதாதரரின் உடம்பில் உடைகள் எதுவுமில்லை, பூநூல் கூட இல்லை. இது என்ன கோலம்? மாமாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? பைத்தியங்கள் தாம் இப்படியெல்லாம் செய்யும். தியானம் செய்வதானால் செய்யட்டும், அதற்காக உடுத்தியிருக்கும் துணியை ஏன் களைய வேண்டும் என்று வியந்தார் ஹிருதயர். உலகத் தலைகளிலிருந்து விடுபட்ட பின்னரே தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்று கதாதரர் கூறியது. கதாதரரின் செயல்களைப் பற்றி எந்த முடிவுக்கும் வர முடியாத ஹிருதயர் நேராக அவரிடம் சென்று, இதெல்லாம் என்ன? ஏன் இப்படி உடையையும் பூநூலையும் களைந்துவிட்டு நிர்வாணமாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கத்தினார். தியானத்தில் ஆழ்ந்திருந்த கதாதரர் எதையும் அறியவில்லை. ஓரிரு முறை ஹிருதயர் இவ்வாறு உரக்க கத்திய பின்னரே அவருக்கு புற உணர்வு வந்தது. உனக்கு என்ன தெரியும்? உலகத் தலைகளிலிருந்து விடுபட்டுத்தான் தியானம் செய்ய வேண்டும். பிறப்பிலிருந்தே மனிதன் வெறுப்பு, வெட்கம், குலப்பெருமை, நன்னடத்தையால் வரும் கர்வம், அச்சம், மானம், உயர்குடி பிறப்பு, அகந்தை ஆகிய 8 தலைகளில் சிக்கி உழல்கிறான். பூநூல் கூட இவ்வகையான தலைகளில் ஒன்றுதான். ஏனெனில் அது நான் பிராமணன், அனைவரிலும் உயர்ந்தவன் என்ற தற்பெருமையின் சின்னம். அன்னையின் அருளை நாடும் ஒருவன் இத்தகைய தலைகளிலிருந்து விடுபட்டு ஒருமித்த மனத்துடன் அவளை அழைக்க வேண்டும். அதனால்தான் நான் இவற்றை களைந்துவிட்டேன். தியானம் முடித்து திரும்பும் பொழுது மறுபடியும் அணிந்து கொள்வேன் என்று அமைதியாக கூறினார் கதாதரர். இதுவரை கேட்டிராத இந்த விஷயங்கள் ஹிருதயருக்கு அதிர்ச்சியை தந்தன. மாமாவின் தவறுகளை எடுத்துக் கூறி வற்புறுத்தி அவரை எப்படியாவது சரி செய்துவிடலாம் என்று நினைத்திருந்தார். அவ்வாறு நடக்காததால் மறுமொழி ஒன்றும் கூறாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றார். குலச் செருக்கை அழிக்கவும், பணமும் மண்ணும் சமமாகக் காணவும், எல்லா உயிர்களிலும் இறைவனைக் காணவும் குருதேவர் உடலாலும் மனத்தாலும் செய்த சாதனைகள் 7. மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் தொடர்பாக ஓர் உண்மையை இங்கு குறிப்பிடுவது நல்லது. அது நமக்குத் தெரிந்தால் குருதேவரின் வாழ்வில் நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மேலே குறிப்பிட்ட 8 வகை தழைகளை மனத்தால் மட்டும் துறந்தால் போதும், ஒருவர் உண்மையில் அவற்றை துறந்தவர் ஆவார் என்ற கருத்தில் குருதேவருக்கு நம்பிக்கையும் திருப்தியும் இல்லை. மனத்தால் அவற்றை துறப்பதோடு முடிந்தவரை உடலாலும் அவற்றை துறக்க வேண்டும் என்பதே குருதேவரின் கருத்து. தம் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் குருதேவர் இவ்வாறுதான் நடந்து கொண்டார். கீழே கொடுக்கப்பட்ட சில நிகழ்ச்சிகள் இவற்றை தெளிவாக்கும். உயர்குடிப்பிறப்பு என்ற கர்வத்திலிருந்து விடுபடுவதற்காக அசுத்தமான இடங்கள் என்று மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட இடங்களை குருதேவர் தம் கைகளாலேயே சுத்தம் செய்தார். மண்ணையும் பொன்னையும் ஒன்றாக கருதாவிடில், அதாவது பொன் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் கூட மண்ணுக்கு சமமானவையே என்று அறிவு தோன்றாவிட்டால் உலகியல் இன்ப நாட்டத்திலிருந்து விடுபடுவது கடினம். யோக சாதனைகளில் வெற்றி பெற முடியாது. எனவே குருதேவர் ஒரு கையில் சில நாணயங்களையும் மற்றொரு கையில் மண்ணையும் வைத்துக்கொண்டு பணமே மண், மண்ணே பணம் என்று சொல்லியபடியே அவற்றை கங்கையில் எறிந்தார். எல்லா உயிர்களிலும் ஒரே இறைவன்தான் உறைகிறான் என்ற தம் அறிவை உறுதிப்படுத்துவதற்காக காளி கோயிலில் ஏழைகள் சாப்பிட்ட எச்சில் இலைகளிலிருந்து உணவை எடுத்து பிரசாதமாக உண்டதுடன் தலையிலும் வைத்துக் கொண்டார். பின்னர் அந்த எச்சில் இலைகளையும் அப்புறப்படுத்தி கங்கை கரையில் போட்டுவிட்டு சாப்பிட்ட இடத்தையும் தம் கைகளாலேயே பெருக்கி சுத்தம் செய்து கழுவிவிட்டார். அழியக்கூடிய தம் உடலால் ஏதோ ஒரு சிறு தெய்வப்பணி செய்ய முடிந்ததே என்றெண்ணி மகிழ்ந்தார். குருதேவரின் துறவு நிலை 8. இது போன்ற வேறு பல நிகழ்ச்சிகளையும் இங்கு குறிப்பிடலாம். ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் பொருட்களை மனத்தளவில் துறப்பதுடன் நின்றுவிடாமல் உடலும் புலன்களும் கூட அவற்றிலிருந்து விலகியிருக்கும்படி செய்தார் குருதேவர். அவ்வாறு செய்ததன் மூலம் உடலும் புலன்களும் தங்கள் இயல்பான வழிகளில் செல்லாமல் தடுத்தார். இதனால் அவரது மனத்தில் ஏற்பட்டிருந்த பழைய சம்ஸ்காரங்கள் முற்றிலுமாக அழிந்து புதிய சம்ஸ்காரங்கள் உண்டாயின. அவற்றிற்கு எதிராக மனம் செயல்பட முடியாத அளவுக்கு அவை உறுதியாக இருந்தன. புதிய சம்ஸ்காரங்களை உடலும் புலன்களும் சிறிதளவாவது கடைப்பிடிக்கும்படி செய்யாத வரையில்
பழைய சம்ஸ்காரங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன என்பதை ஒப்புக்கொள்ள மறுத்தார் அவர். இவை தேவையில்லை என்ற கருத்தின் மறுப்பும் உண்மை விளக்கமும். 9. பழைய நினைவுகளை களைய வேண்டும் என்பதையே விரும்பாத நாம் குருதேவரின் இத்தகைய செயல்களுக்கு அவசியமில்லை என்று நினைக்கிறோம். இதை பற்றி சிலர் கீழ்க்கண்டவாறு கூறியதுண்டு. அசுத்தமான இடங்களை சுத்தம் செய்வதும் நாணயங்களையும் மண்ணையும் ஒன்றாகக் கருதி கங்கையில் எரிந்து பணமே மண், மண்ணே பணம் என்று சொல்வதும் போன்ற செயல்கள் தேவையற்றவை. அத்தகைய அசாதாரணமான செயல்களால் பெற்ற மனக்கட்டுப்பாட்டை வேறு எளிய வழிகளில் சுலபமாக பெற்றிருக்கலாம். இதற்கு எங்கள் பதில், இப்படிச் சொல்வது சரியாக இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் எத்தனை பேர் இவ்வாறு வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? உலகியல் இன்பங்களை உடலளவில் விளக்காமல் மனத்தளவில் மட்டும் துறந்துவிட்டு நீங்கள் கூறியது போன்ற எளிய வழிகளை பின்பற்றி இதுவரை எத்தனை பேரால் மனத்தை கடவுள்பால் செலுத்த முடிந்திருக்கிறது? இது முடியாத ஒன்று. மனம் ஓர் எண்ணத்தை பற்றிக்கொண்டு ஒரு புறம் செல்ல, உடல் அதற்கு மாறாக செயல்பட்டு வேறு திசையில் செல்லுமானால் எந்த அரிய காரியத்தை சாதிக்க முடியும்? கடவுள் காட்சி பற்றி நினைத்துப் பார்க்கவே முடியாது. புலனின்பங்களை நுகர வேண்டும் என்று ஏங்கி நிற்கும் மனிதன் இந்த கோட்பாட்டின் உண்மையை உணர்வதில்லை. உடலாலும் புலன்களாலும் உலகியல் பொருட்களை துறப்பது நல்லது என்று அவன் அறிந்தாலும் பழைய சம்ஸ்காரங்களின் பிடியில் சிக்கியிருக்கின்ற அவனால் அவற்றை விட முடியவில்லை. உடல் என்ன செய்தாலும் என் மனம் தூயவற்றைத்தானே நாடுகிறது என்று எண்ணியபடியே அவன் தன் வழியில் தொடர்ந்து செல்கிறான். யோகத்தையும் போகத்தையும் ஒரே சமயத்தில் பெற விரும்பி அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். இருளும் ஒளியும் போல இவை இரண்டும் ஒருபோதும் சேர்ந்திருக்க முடியாது. கடவுளையும் உலகத்தையும் காசையும் காமத்தையும் ஒரே நேரத்தில் வழிபடக்கூடிய சுலபமான வழியை ஆன்மீக உலகத்தில் இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எவற்றையெல்லாம் துறக்க வேண்டுமோ அவற்றை மனம், வாக்கு, உடல் ஆகிய மூன்றாலும் துறக்க வேண்டும். எவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவற்றையும் இவ்வாறே மனம், வாக்கு, உடல் ஆகிய மூன்றாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் சாதகன் கடவுளை உணர்தற்குரிய தகுதியைப் பெறுகிறான். அதனால்தான் நமது ரிஷிகள் தகுதியான மனம், புறச்சின்னங்கள், சாதனை ஆகியவை இன்றி கடவுளை அறியும் முயற்சியில் வெற்றி பெற முடியாது. தபசோ வாப்யலிங்காத் என்று கூறியுள்ளனர். மனித மனம் தூலத்திலிருந்து நுண்மைக்கும் நுண்மையிலிருந்து காரண நிலைக்கும் செல்கிறது என்று கூறுவதுதான் அறிவுக்கும் பொருந்தியதாக இருக்கிறது. உயர்ந்த லட்சியத்தை அடைய இதைத் தவிர வேறு வழியில்லை. கதாதரர் பூஜை செய்த விதம். 10. மூத்த சகோதரர் காலமானதற்குப் பின் கதாதரர் அன்னையின் வழிபாட்டில் தீவிரமாக மூழ்கினார் என்று கூறினோம். ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அவர் தமக்கு தெரிந்த வழிகளில் எல்லாம் ஈடுபட்டு ஆர்வத்துடன் அன்னையின் தரிசனத்திற்காக முயன்றார். ராமபிரசாதர் போன்ற சிறந்த பக்தர்களின் பாடல்களை அன்னையின் முன் பாடுவது தமது அன்றாட வழிபாட்டின் ஓர் அங்கமாக திகழ்ந்தது என்று பின்னாளில் குருதேவர் கூறினார். இதயம் நிறைந்த பக்தி பெருக்கால் அந்த பாடல்களை பாடும்போது அவரது உள்ளம் பேரானந்தத்தால் விம்பியது. ராமபிரசாதர் போன்ற பக்தர்கள் அன்னையின் தரிசனம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அன்னையை காண முடியும் என்பது நிச்சயம். எனக்கு மட்டும் ஏன் அன்னையின் தரிசனம் கிடைக்கவில்லை என்று தவித்தார். ஏக்கம் நிறைந்த உள்ளத்துடன், அம்மா, நீ ராமபிரசாதருக்கு காட்சி தந்தாய், என்னிடம் மட்டும் ஏன் வர மறுக்கிறாய்? பணம், உற்றார் உறவினர், சுகபோகங்கள் போன்ற எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு உன் திவ்ய வடிவை மட்டும் காட்டி அருள்வாய் என்று கதறி அழுது பிரார்த்தனை செய்வார். அவரது கண்களிலிருந்து நீர் பெருகி மார்பில் வழியும். அழுவதால் இதயச்சுமை சற்று குறையும். மீண்டும் நம்பிக்கையால் உந்தப்பட்டு ஒரு குழந்தையைப் போல அன்னையை மகிழ்விப்பதற்காக பாடல்களை பாடுவார். இவ்வாறு பூஜை, தியானம், பாட்டு என்று நாட்களை கழித்தார். அன்னையை காண வேண்டும் என்ற அவரது ஆவலும் ஏக்கமும் நாளுக்கு நாள் வளர்ந்தன. அற்புத பக்தரான கதாதரரின் பூஜை மற்றும் சேவை நேரங்கள் நாள்தோறும் அதிகரிக்கலாயிற்று. மலரை தலைமீது வைத்துக்கொண்டு 2 மணி நேரம் அசையாமல் தியானத்தில் அமர்ந்திருப்பார். அன்னைக்கு உணவு படைத்துவிட்டு அன்னை அதனை உட்கொள்வதற்காக நெடுநேரம் காத்திருப்பார். தினமும் காலையில் மலர் கொய்து மாலை தொடுத்து அன்னையை நெடுநேரம் அலங்கரிப்பார். பக்தி பொங்கும் இதயத்துடன் மாலை தீபாராதனையில் நீண்ட நேரம் செலவிடுவார். சில நாட்களில் பிற்பகல் வேளையில் அன்னையின் முன் அமர்ந்து பாடத் தொடங்குவார். நேரம் சென்று கொண்டிருக்குமே தவிர பாடல் முடிவடையாது. தம்மை மறந்து நெடுநேரம் பாடிக்கொண்டிருப்பார்.
அப்போதெல்லாம் தீபாராதனை மற்றும் பிற சேவைகளை அவருக்கு மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கும். சில காலம் இவ்வாறாக பூஜை நடைபெற்றது. கதாதரரின் பூஜை முறையை பற்றி மதுர் முதலானோர் நினைத்த விதம் 11. கதாதரரின் இத்தகைய பக்தி, ஆர்வம், ஆன்மதாகமெல்லாம் கோயிலில் உள்ளவர்களின் கவனத்தை ஈர்த்தன. நியமங்களிலிருந்து மாறுபட்டு தம் விருப்பத்திற்கேற்ப புது வழியில் பூஜை செய்கின்ற ஒருவரை பிறர் கடுமையாக விமர்சிப்பதும் கேலி செய்வதும் புதுமையல்ல. நாளுக்கு நாள் அவர் தனது வழியில் தொடர்ந்து உறுதியாக முன்னேறிச் செல்வதை காணும்போது அவர்களும் உண்மையை உணர்ந்து மரியாதை அளிப்பார்கள். கதாதரரின் விஷயத்திலும் இவ்வாறே நடைபெற்றது. அவர் மரபை மீறிய பூஜை செய்யத் தொடங்கியபோது பலர் அவரை தூற்றினர். ஆனால் சிறிது நாட்களிலேயே ஓரிருவர் அவரை போற்றத் தொடங்கினர். கதாதரரின் பூஜை முறை மதுர் பாபுவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அவர் ராணி ராசமணியிடம், "நமக்கு ஓர் அசாதாரண பூஜாரி கிடைத்துள்ளார். அன்னை காளி விரைவிலேயே விழிப்புற்று அருளொளி பரப்பத் தொடங்கிவிடுவாள்" என்று சொன்னதாக தெரிய வருகிறது. மற்றவர்களின் எண்ணத்திற்கேற்ப குருதேவர் தம் வழியை மாற்றிக்கொள்ளவில்லை. பொங்கும் கடலை நோக்கி பாய்ந்து செல்லும் நதியைப் போல அவரது மனம் அகிலாண்டேஸ்வரியான அன்னை காளியின் திருவடிகளை நாடி ஆர்வத்துடன் சென்றது. பக்தி பெருக்கினால் கதாதரரின் உடலில் ஏற்பட்ட மாறுதல்கள் 12. நாட்கள் செல்லச் செல்ல கதாதரரின் பக்தியும் ஆன்மதாகமும் அதிகரித்துக் கொண்டே சென்றன. லட்சியத்தை நோக்கி மனம் இடைவிடாமல் சென்று கொண்டிருந்ததால் அவரது உடலில் பல மாறுதல்கள் ஏற்பட்டன. பசி, தூக்கம் ஆகியவை குறைந்தன. மூளை, மார்பு பகுதிகளில் இரத்தம் வேகமாகச் சென்றதால் அவரது மார்பு எப்போதும் சிவந்து காணப்பட்டது. கண்கள் அடிக்கடி நீரால் நிரம்பி நின்றன. அன்னையை நேரில் காணும் ஆவலும் ஏக்கமும் தீவிரமாகி, என்ன செய்யலாம், என்ன செய்தால் அன்னையின் திருக்காட்சி கிடைக்கும் என்ற எண்ணம் தொடர்ந்து அவர் மனத்தில் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருந்தது. அதனால் பூஜை தியான வேளைகளை தவிர மற்ற நேரங்களில் அவரது உடலில் ஒரு பரபரப்பும் அமைதியின்மையும் காணப்பட்டது. பின்னாளில் குருதேவர் கூறினார், "ஒரு நாள் அன்னையின் திருமுன்னர் பாடிக்கொண்டிருந்தேன். அவளது அருட்காட்சிக்காக என்னையும் மீறி அழுதவாறே, அம்மா, எவ்வளவு தூரம் அழைக்கிறேன், எதுவும் உன் செவிகளில் விழவில்லையா? ராமபிரசாதருக்கு காட்சி அளித்தாய், ஏன் என் முன் மட்டும் வராதிருக்கிறாய் என்று பிரார்த்தனை செய்தேன்." தேவியின் முதல் தரிசனமும் குருதேவரின் மன ஏக்கமும். அன்னையின் திருக்கோலத்தை காண முடியவில்லை என்ற துயரம் என் இதயத்தை வாட்டியது. ஈரத் துணியை முறுக்கிப் பிழிவது போல என் இதயத்தை யாரோ கசக்கிப் பிழிவது போன்ற வேதனையை நான் அனுபவித்தேன். ஒருவேளை அன்னையின் காட்சி கிடைக்காமலேயே போய்விடுமோ என்ற தவிப்பு என்னுள் அளவு கடந்த துயரத்தை உண்டாக்கியது. இப்படி வாழ்வதால் எவ்வித பயனும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தேன். அப்போது கோயிலில் இருந்த வாளின் மீது தற்செயவாக என் பார்வை விழுந்தது. அந்த கணமே வாளால் என் உயிரை மாய்த்துக் கொள்ள எண்ணினேன். பைத்தியக்காரனைப் போல் ஓடிச் சென்று அந்த வாளை எடுத்தேன். மறுகணம் அகிலாண்டேஸ்வரியான அன்னை என் முன் தோன்றினாள். நான் நினைவிழந்து கீழே விழுந்தேன். வெளி உலகில் என்ன நடந்தது என்பதோ, அந்த நாளும் மறுநாளும் எப்படி கழிந்தன என்பதோ எனக்கு தெரியாது. ஆனால் என் இதயத்தின் ஆழத்தில் இதுவரை அனுபவித்திராத ஓர் எல்லையற்ற ஆனந்தம் பொங்கிப் பெருகுவதை உணர்ந்தேன். ஒளிமயமான அன்னையின் தரிசனம் பெற்றேன். வேறொரு சமயத்தில் குருதேவர் தமது முதற்காட்சியைப் பற்றி மிகவும் விளக்கமாக கூறினார். வீடு, கதவு, கோயில் அனைத்தும் அடியோடு மறைந்து போனது போல் இருந்தது. எங்கும் எதுவும் இல்லாதது போல் தோன்றிற்று. நான் கண்டதெல்லாம் கங்கு கரையற்ற ஞான பேரொளிக் கடல் ஒன்றையே. எவ்வளவு தூரம் எந்த திசையில் நோக்கினாலும் ஒளிமயமான அலைகள் கொந்தளித்து குமுறியபடி முன்னோக்கி பெரும் வேகத்துடன் வந்து கொண்டிருந்த அந்த கடல்தான் தெரிந்தது. அந்த அலைகள் அப்படியே விரைந்து வந்து என்னை கொள்ளிக்கொண்டு ஆழம் காண முடியாத பேரின்ப சாகரத்தில் மூழ்கடித்து விட்டன. நான் போராடினேன், துடித்தேன், வெளியுலக நினைவிழந்து வீழ்ந்தேன். தமது முதற்காட்சியின் போது ஞான பேரொளி வெள்ளத்தை கண்டதாக குருதேவர் கூறியுள்ளார். அப்படியானால் வரமும் அபயமும் அளிக்கின்ற திருக்கரங்களை கொண்ட சுத்த சைதன்யமயமான அன்னை,
குருதேவர் தாம் கண்ட ஒளி வெள்ளத்தில் அந்த அன்னையின் உருவத்தையும் கண்டாரா? அவர் கண்டதாகத்தான் தெரிகிறது. ஏனெனில் புற உணர்வு இழந்து கிடந்த அவர் சுய உணர்வு பெற்றபோது அம்மா அம்மா என்று நாத்தழுதழுக்க உணர்ச்சி பொங்க கூறியதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த அற்புத திருக்காட்சி மறைந்தபோது குருதேவரின் ஏக்கம் முன்னைவிட பன்மடங்காகியது. சைதன்யமயமான அன்னை எப்போதும் தமக்கு தரிசனம் தர வேண்டும் என்ற தீவிர ஏக்கம் அவரை ஆட்கொண்டது. இடைவிடாது அவளிடம் முறையிட்டு மனத்திற்குள் கதறினார். ஜொதுவாக அந்த ஏக்கம் புறத்தே தெரியவில்லை. எப்போதும் அவர் அழுது கொண்டும் புரண்டு கொண்டும் இருக்கவில்லை. ஆனால் நீரு பூத்த நெருப்பாக அந்த ஏக்கம் அவரது உள்ளத்தில் கனர்ந்து கொண்டே இருந்தது. சில வேளைகளில் அந்த துயரம் அடக்க முடியாதபடி பொங்கிவிடும். அப்போது தரையில் விழுந்து புரள்வார், துடிப்பார். அம்மா, அருள்மழை பொழிவாய், என் முன் எழுந்தருள்வாய் என்று வேண்டுவார். இப்படி கண்ணீர் உகுத்து கதறி அழும்போது அவரை சுற்றிலும் மக்கள் கூடிவிடுவர். தம்மை பார்த்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் சிறிது கூட அவரிடம் எழவில்லை. பின்னாளில் குருதேவர் கூறினார், அப்போது என்னை சுற்றி நின்ற மனிதர்கள் வெறும் நிழல்களாக, சித்திரங்களாக எனக்கு தோன்றின. என் மனத்தில் எள்ளளவும் வெட்கமோ தயக்கமோ எழவில்லை. இப்படி தாங்க முடியாத மனவேதனையினால் துடித்து புறவுலக நினைவிழக்கும் போதெல்லாம் ஆனந்தமயமான அன்னை என் முன் தோன்றினாள். அவள் சிரித்தாள், பேசினாள், ஆறுதல் கூறினாள், கணக்கற்ற வழிகளில் எனக்கு கற்பித்தாள் என்று கூறியுள்ளார். 2.8 சாதனையும் தெய்வப்பித்தும். முதல் தரிசனத்திற்குப் பின் குருதேவரின் நிலை. 1. அன்னையின் திருக்காட்சி தந்த பேரானந்தத்தில் திளைத்திருந்த குருதேவரால் சில நாட்கள் வேறு எந்தப் பணியிலும் ஈடுபட முடியாமல் போயிற்று. பூஜை முதலான எந்தக் கடமைகளையும் முறையாக அவரால் செய்ய இயலவில்லை. வேறொருவரின் உதவியுடன் ஹிருதயரே இவற்றை சமாளித்து வந்தார். குருதேவரின் இந்த நிலைக்கு காரணம் மூளைக்கோளாறு என்று கருதிய ஹிருதயர் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பூகைலாஸ் என்ற செல்வந்தரின் வீட்டு வைத்தியரை ஏற்பாடு செய்தார். ஆனால் குணமடைவதற்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை. எனவே காமார்புகூருக்கு செய்தி அனுப்பி குருதேவரின் தாயாருக்கும் சகோதரருக்கும் விவரங்களை தெரியப்படுத்தினார். இந்த நாட்களில் அவரது உடலிலும் மனத்திலும் தோன்றிய மாற்றங்களும் பல்வேறு காட்சிகளும். 2. கடவுள் காட்சிக்காக ஏங்கி அதனால் புறவுலக நினைவை இழந்த நாட்களைத் தவிர மற்ற நாட்களில் குருதேவரே பூஜை பணிகளை செய்ய முயன்றார். தமது பூஜை தியான வேளையின் அனுபவங்களைப் பற்றி குருதேவர் கூறியதாவது: மண்டபக் கூரையின் சுற்றுச்சுவரில் உள்ள தியானநிலை பைரவரின் திருவுருவத்தை சுட்டிக்காட்டி நான் என் மனத்திடம், மனமே, நீயும் இந்த பைரவரைப் போல் எவ்விதச் சலனமும் இன்றி அன்னையின் திருவடித் தாமரைகளை தியானிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்வேன். தியானிக்க அமர்ந்தவுடனே என் கால்களில் தொடங்கி மேலே உள்ள உடம்பின் மூட்டுகள் அனைத்தையும் யாரோ ஒன்றன் பின் ஒன்றாக சாவி போட்டு பூட்டுவது போலிருக்கும். சாவியை திருப்புவது போன்ற கட்கட் ஒலி கூட எனக்கு தெளிவாக கேட்கும். அதன் பின்னர் நான் விரும்பினால் கூட உடம்பை அங்குமிங்கும் அசைக்க முடியாது. அமர்ந்திருக்கின்ற நிலையையும் மாற்ற இயலாது. விரும்பிய வேளையில் தியானத்திலிருந்து எழுந்திருக்கவும் முடியாது. மீண்டும் அந்த கட்கட் ஒலியுடன் தலையிலிருந்து கால் வரையுள்ள பூட்டப்பட்ட மூட்டுகள் அனைத்தும் திறக்கும் வரை என்னால் தியானத்திலிருந்து எழ முடியாது. தியான வேளையில் நான் கண்ட காட்சிகள்தாம் எத்தனை! தியானிக்கும்போது ஆயிரமாயிரம் மின்மினி பூச்சிகள் சேர்ந்து பறப்பது போன்ற ஒளிக்கூட்டம் என் முன் தோன்றும். சில வேளைகளில் விண்பனி படலம் போன்ற ஒளி வெள்ளம் என்னை சுற்றி நாட்புறமும் பறந்து படர்ந்திருப்பதைக் காண்பேன். வேறு சில வேளைகளில் அனைத்து பொருட்களிலும் வெள்ளியை உருக்கிவிட்டாற்போல் ஒளி பிரகாசிப்பதை பார்ப்பேன். பொதுவாக இத்தகைய காட்சிகள் நான் கண்களை மூடிக்கொண்டிருந்தபோது மட்டும்தான் தோன்றும். சில வேளைகளில் கண்களை திறந்து வைத்திருந்தபோதும் நான் கண்டதுண்டு. நான் கண்ட காட்சிகள் என்னவென்றும் எனக்கு தெரியவில்லை. இத்தகைய காட்சிகளை காண்பது நன்மையா தீமையா என்பதும் புரியவில்லை. குழம்பிய நான் அன்னை காளியிடம், அம்மா, எனக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது? எதுவும் புரியவில்லை. உன்னை அழைப்பதற்கான மந்திரங்களோ தந்திரங்களோ எனக்கு தெரியாது. அம்மா, உன்னை நான் எப்படி வந்தடைவேன் என்பதை எனக்கு கற்பித்து அருள்வாய். நீ கற்பிக்காவிட்டால் எனக்கு வேறு யார் கற்றுத்தருவார்கள்? அம்மா, உன்னைத் தவிர எனக்கு வேறு யார் அடைக்கலம்?
என்று மனமுருகி பிரார்த்திப்பேன். ஒருமித்த மனத்துடன் என் இதய வேட்கையை சொல்லி பரிதாபமாக அழுவேன். முதல் தரிசனத்திற்குப் பின்னர் குருதேவரின் ஒவ்வொரு செயல்களிலும் கருத்துக்களிலும் தோன்றிய மாறுதல்கள் 3. இந்த நாட்களில் குருதேவரின் பூஜை, தியானம் போன்றவற்றில் புதிய மாறுதல்கள் ஏற்பட்டன. குழந்தை தாயிடம் கொண்டிருப்பது போல் அன்னை காளியிடம் அவர் வைத்திருந்த நம்பிக்கை, தன்னை மறந்த நிலை, இனிமை இவற்றை பிறருக்கு புரிய வைப்பது கடினம். அவரது செயல்களில் வயதின் முதிர்ச்சியோ, காலம், இடம் ஆகியவற்றைப் பற்றிய உணர்வோ, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்கின்ற விதிமுறைகளோ எதுவும் தென்படவில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு செயல்பட்டதாகவும் தெரியவில்லை. ஆனால் அவரது செயல்கள் அனைத்திலும் இழையோடி நின்ற ஒன்று பரிபூரண சரணாகதி. தமது நான் உணர்வையும் சிறிய ஆசைகளையும் அன்னையின் திவ்வீக மகா சங்கல்பத்தில் ஒன்றுபடுத்திக் கொண்டு தம்மை முற்றிலும் அவளது கருவியாக எண்ணியே அவர் செயல்பட்டார். அம்மா, எனக்கு புகலிடம் நீயே, என்னை ஏற்றுக்கொண்டு வழிநடத்துவாய் தாயே என்பதே அவரது இதயபூர்வமான பிரார்த்தனையாக இருந்தது. குருதேவரின் இத்தகைய வித்தியாசமான போக்கு பலவித வதந்திகளை கிளப்பியது. உலகியல் மாந்தரின் பார்வையில் அவரது செயல்கள் இயற்கைக்கு முரணாகத் தோன்றின. முதலில் மக்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். நாட்கள் செல்லச் செல்ல வெளிப்படையாக பேசத் தொடங்கினர். இவை எதுவும் குருதேவரை பாதிக்கவில்லை. உலக அன்னையின் குழந்தையான அவர் அவளது ஆணைப்படி அல்லவா ஒவ்வொரு செயலையும் செய்து வந்தார். ஊராரின் தூற்றுதல் அவரது செவிகளை சிறிதும் எட்டவில்லை. ஏனெனில் அவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் இந்த உலகைச் சார்ந்தவராக இருக்கவில்லை. புற உலகம் அவருக்கு ஒரு கனவுலகமாக மாறிவிட்டிருந்தது. எவ்வளவு முயன்றும் அவரால் அந்த கனவுலகை முன்புபோல் நனவுலகமாக பார்க்க இயலவில்லை. அவரை பொறுத்தவரை உலக அன்னையின் அற்புத பேரானந்த வடிவம் ஒன்றே உண்மை பொருளாக விளங்கியது. குருதேவரின் பூஜை முதலிய செயல்களில் மாற்றங்கள் 4. முன்பெல்லாம் குருதேவர் பூஜை தியானங்கள் செய்கின்றபோது அன்னையின் அழகிய திருக்கரங்கள், தாமரை திருப்பாதங்கள், இனியதிலும் இனிய அற்புத புன்முறுவல், பொங்கிப் பொலிகின்ற திருமுகம் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றினை மட்டுமே காண்பார். இப்போதோ பூஜை தியானங்களில் ஈடுபடாத வேளைகளில் கூட அன்னையின் ஒளிமிக்க முழு வடிவையும் கண்டார் குருதேவர். அன்பொழுகும் ஆனந்தத்துடன் அவள் சிரித்தாள். இதை செய், அதை செய்யாதே என்றெல்லாம் கூறி வழிகாட்டியபடி எப்போதும் அவருடன் இருந்தாள். முன்பெல்லாம் குருதேவர் பூஜை நைவேத்தியம் படைக்கின்றபோது அன்னையின் கண்களிலிருந்து ஒரு அபூர்வ ஒளிக்கதிர் கிளம்பி நைவேத்திய பொருட்களைத் தொட்டு அவற்றின் சாரத்தை கிரகித்துக் கொண்டு மீண்டும் அன்னையின் கண்களுக்குள் சென்று சங்கமிக்கும். இப்போதோ நைவேத்தியம் படைத்து முடிய வேண்டாம், ஏன் சில வேளைகளில் படைக்கும் முன்பே கூட உலகெல்லாம் ஒளிபரப்பிச் செல்லும் அழகு திருமேனியுடன் அன்னை நேரில் வந்து அமர்வதைக் கண்டார் குருதேவர். அவளது வருகையால் அந்த திருக்கோயில் முழுவதுமே ஒளி வெள்ளத்தில் மூழ்குவது போலிருக்கும். ஹிருதயர் கூறினார், ஒரு நாள் குருதேவர் பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது நான் அங்கே எதேச்சையால செல்ல நேர்ந்தது. அப்போது அவர் தம்மை மறந்த நிலையில் முற்றிலும் அன்னையின் உணர்வில் ஒன்றியவராய் செம்பருத்தி மலரையும் வில்வ இலைகளையும் அன்னையின் திருப்பாதங்களில் அர்ப்பிக்க இருந்தார். ஆனால் அவற்றை அர்ப்பிக்கும் முன் திடீரென, பொறு பொறு, முதலில் மந்திரத்தை சொல்கிறேன், பிறகு உணவை உட்கொள்வாய் தாயே என்று கூறினார். அதன் பின்னர் பூஜையை முடிக்கும் முன்னரே நைவேத்தியம் செய்தார்.